சென்னை மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் இடையிலான ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தியுள்ளது. குறிப்பாக இப்போட்டியில் ஜடேஜாவின் விக்கெட் எதிர்பாராத ஒன்றாகவும் அமைந்துள்ளது. டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங்கை தேர்வு செய்தது. 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட் இழப்பிற்கு 141 ரன்கள் மட்டுமே சேர்க்க முடிந்தது. பிறகு பேட்டிங்கிற்கு களமிறங்கிய சிஎஸ்கே அணி 18.2வது ஓவரின் போது 145 ரன்கள் எடுத்து வெற்றியை பதிவு செய்தது. இதில் குறிப்பாக ஜடேஜா 16வது ஓவரின் போது 15.5வது ஓவரின் போது அவுட் ஆனார். ஆவேஷ்கான் பந்து வீச்சில் சிங்கிள் தட்டிவிட்டு பிறகு மீண்டும் ஸ்ட்ரைக்கை தனது பக்கம் திருப்ப ஜடேஜா 2வது ரன்னுக்கு கால் கொடுத்தார். ஆனால் ருத்ராஜ் கெக்வாட் வேண்டாம் என அங்கேயே நின்று விட்டார். பின்னர் ஜடேஜா திரும்பி ஓட சஞ்சு சாம்சன் ஸ்டெம்பை நோக்கி பந்தை வீசினார். ஆனால் பந்தானது ஜடேஜா மீது பட்டுவிட்டது. சஞ்சு சாம்சன் அம்பையரிடம் அப்பீல் கேட்க பிறகு கள நடுவர்கள் தேர்ட் அம்பையரிடம் சென்றனர். அப்பொழுது ஜடேஜா ஃபீல்டிங்கிற்கு வழிமறித்ததாக கூறி விக்கெட் தரப்பட்டது. அந்நேரத்தில் கடும் கோபத்துடன் ஜடேஜா பவிலியன் நோக்கி 5 ரன்களுக்கு வெளியேறினார். இப்போட்டிக்கு பிறகு வெற்றி குறித்து ருத்ராஜ் கெக்வாட் பேசுகையில், சிஎஸ்கேவின் லீக் போட்டியான கடைசி ஹோம் மேட்சாக இது அமைந்தது. இப்போட்டியில் ரசிகர்களிடமிருந்து நல்ல வரவேற்பு எங்களுக்கு இருந்தது. நாங்கள் 55 ரன்களுக்கு ஒரு விக்கெட் இழந்த போதிலும் நான் பெரிதாக நினைக்கவில்லை. காரணம் அதைத் தொடர்ந்து விக்கெட் எடுத்திருந்தால் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு கைகள் ஓங்கியிருக்கும். சிஎஸ்கேவில் அதிரடி வீரர்கள் இருப்பதால் நான் கடைசி வரை விளையாட வேண்டும் என்ற சூழல் மாறியது. இறுதி வரை எந்த அழுத்தமும் எனக்கு இல்லை. இதுபோன்ற பிச்சில் தான் விளையாட நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். செபாக் மைதானத்தில் பவுண்டரி அலைகள் கூடுதலாக இருந்தது. சிக்ஸ் அடிப்பது கடினமாக ஒன்றாகவும் இருக்கிறது. பிட்ச் பவுலிங்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களின் திட்டமாக இருந்தது. ஆனால் ஒரு சில நேரங்களில் ஃபிளாட்டாக பிட்சானது மாறுகிறது. அந்நேரத்தில் யாக்கர் பந்துகளை வீச முயற்சி செய்வோம். ஸ்லோ பிட்சில் நீங்கள் பந்தின் வேகத்தை குறைத்தால் விக்கெட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று அவர் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் இப்போட்டிக்கு பிறகு சிஎஸ்கே ரசிகர்கள் போட்டி முடிந்த பிறகு மைதானத்தில் இருக்க வேண்டும் என்று சிஎஸ்கே அணி நிர்வாகம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தது. என்னவென்றால் போட்டி முடிந்த பிறகு தோனி டென்னிஸ் பந்துகளை சிஎஸ்கே வீரர்களுக்கு மைதானத்திலிருந்து பந்தை வீசி அன்பை பரிமாறினார்.